ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கு வித் கௌரி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த திருவாதிரைக்கு இன்னொரு ஸ்பெஷலான களி இதை தான் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த திருவாதிரை களி இந்த திருவாதிரை ஆருத்ரா தரிசனத்துக்கு ரொம்ப விசேஷம். இந்த களி செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டோன்னா ரொம்ப விசேஷம். ஸோ இந்த களி தான் நம்ம இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குக்கு வித் கௌரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஓகே, வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த திருவாதிரை களி பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்ருக்கேன். அதில் இந்த கப்பில் நான் தலை தட்டி 1 கப்பு பச்சரிசி எடுத்துகிட்ருக்கேன். அந்த பச்சரிசியை நம்ம இப்போ வறுத்துக்க போகிறோம். இப்போ இந்த 1 கப்பு பச்சரிசியை நல்லா செவக்க வறுக்கணும். இது நல்லா பொரிஞ்சு கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இதை நான் வறுத்துக்கணும். பாருங்கள், நம்ம வறுக்கிற அரிசி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இதை வறுத்தா போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுக்கக்கூடாது. லைட்டாக மட்டும் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து கொட்டிப்போம். இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ அதே பேனில் இப்போ 1 கப்பு பச்சரிசி நம்ம எடுத்துருக்குறோம். இந்த 1 கப்பு பச்சரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பருப்பு. நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பச்சைப்பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நீங்கள் கேட்கலாம், பச்சரிசிலேயே இந்த பருப்பையும் போட்டு வறுக்கலை, அதிலே வறுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கேட்கலாம். பருப்பு வறுக்கிற நேரமும் பச்சரிசி வறுக்கிற நேரமும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். வறுபடுற நேரம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதனால் ரெண்டுத்தையும் தனித்தனியாக வறுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. பச்சைப்பருப்பு ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு செவந்து வந்துடும். அதனால் பச்சைப்பருப்பை தனியாக வறுத்துக்கலாம், பச்சரிசியை தனியாக வறுத்து எடுத்துக்கணும். ஆனால் அது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா கொட்டி தான் அரைக்க போகிறோம். அதனால் ரெண்டுத்தையும் தனித்தனியாக வறுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. பாருங்கள், நம்ம பருப்பு நல்லா செவந்து இந்த அளவுக்கு செவந்து வர அளவுக்கு இதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லன்னா ரொம்ப அது கருகிடும் பருப்பு. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பருப்பும் ஒரே அளவாக செவந்து வரா மாதிரி வறுத்துக்கணும். இப்போ இதையும் நம்ம அரிசியோடு சேர்த்து கொட்டிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த அரிசி பருப்பு இது ரெண்டையும் ஒன்றா கொட்டி வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டும் நல்லா ஆறணும். இது நல்லா ஃபேனுக்கு அடியில் வச்சு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த அரிசி ஆற நேரத்தில் நம்ம ஒரு வெள்ளை கரைசல் இதுக்கு ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் 2 கப்பு அளவுக்கு நல்ல பொடிச்ச வெல்லம் அதை நம்ம எடுத்து கரைச்சிக்க போகிறோம். நான் ஆல்ரெடி 2 கப்பு வெல்லம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்கு 1 கப்பு அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா இதை கரைச்சிக்க போகிறோம் நம்ம. இப்போ இதுக்கு 1 கப்பு அளவுக்கு தண்ணி. இது நல்லா இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா கரைச்சி விட்டுடலாம். இது நல்லா கரைஞ்சி வரணும். இந்த களிக்கு வெல்லம் பாகுலாம் எதுவுமே கிடையாது. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுனாலே போதும். பாகு எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம போட்ட வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு கரைஞ்சாலே நம்மளுக்கு போதும். இதுக்கு பாகு எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். ஏன்னா அதில் ஏதாவது சின்ன சின்னதாக கல் இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த வெள்ளை கரைசலோடு சேர்த்து நமக்கு இந்த களிக்கு 6 கப்பு தண்ணி நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அதுக்கு நான் இப்போ
இந்த மாதிரி நம்ம அரிசி வறுத்தோம் பார்த்திங்களா, அந்த பேனையே நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுலேயே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெல்லம் கரைசல் இருக்குது பார்த்திங்களா, அது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ அது வந்து நமக்கு எத்தனை கப்பு இருக்குதுன்றதை பார்க்கலாம். இப்போ இது வந்து நமக்கு 2 கப்பு இருக்குது. 2 கப்பு வெள்ளை கரைசல் இருக்குது. அது கூட சேர்த்து இதே கப்பில் நான் 4 கப்பு தண்ணி வந்து நான் அளந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாத்திரத்தில் நான் அளந்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இது சேர்ந்து இது நல்லா கொதித்து வரணும். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வர நேரத்தில் நம்ம ஆற வச்சுருக்கோம் பார்த்திங்களா அரிசி, அதை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம மாவை அரைக்கக்கூடாது, நம்ம ரவை பதத்தில் வந்து நம்ம பொடித்து எடுத்துகிட்டு வந்துக்கணும். நான் அதை பொடித்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். இது பாருங்கள், நான் இந்த அரிசியை வந்து இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதோடைய பதம் இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப மாவாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் ரவை மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். அதுக்கு நம்ம பல்ஸில் ஒரு 5-6 வாட்டி பல்ஸ் பண்ணாலே இந்த அளவுக்கு நமக்கு வந்துடும், ரொம்ப மாவாக ஆகாது. இப்போ பாருங்கள், நம்மளுடைய இந்த வெல்லம் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து சும்மா ஒரே ஒரு சிட்டிகை சால்ட், இது ஸ்வீட்டுன்றதுனால நம்ம ஒரு சிட்டிகை சால்ட் இதில் கொஞ்சமாக, இவ்வளோதான், ஒரு சிட்டிகை தான் இதில் சேர்க்கணும். ஒரு சிட்டிகை சால்ட்டு சேர்த்தா நம்மளுக்கு ஸ்வீட்டை கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். ஒரு சிட்டிகை சால்ட்டு கலந்துட்டு அதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. இது கூட நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறோம். இதுக்கு அதிகமாக நெய் தேவையில்லை, ஒரே ஒரு ஸ்பூன், டீஸ்பூன் அளவுக்கு தான் வந்து நான் இதில் நெய் சேர்க்குறேன். இது நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த அரிசி, இதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கட்டிப்படாமல் நம்ம கலக்கிக்கிட்டே வரணும். ஏன்னா தண்ணி கொதிச்சுதுன்னா வந்து நம்மளுக்கு கட்டிப்படாமல் நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா கலக்கி விடணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த அரிசி நல்லா வெந்து வரும்போது நல்லா கெட்டியாயிடும். அதனால் இதை நல்லா நீங்கள் இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இது பாருங்கள், நம்ம கட்டி இல்லாமல் எப்படி நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து இப்படியே நம்ம நல்லா கெட்டியாகிற அளவுக்கு கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ தண்ணியாக இருந்தது, இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இது கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இந்த அரிசிலாம் வந்து நல்லா வெந்து வரணும் இல்லைங்களா, அதுக்காக இதை ஒரு தட்டை போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணுன்னா நம்ம ஈஸியாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இதை குக்கரில் ஒரு பாத்திரம் வச்சு இதை குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இன்னும் நம்மளுக்கு குயிக்காக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், குக்கரில் தண்ணி வச்சு இந்த குக்கர் தட்டை போட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த களியை இந்த பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து இப்படியே ஓப்பனாக நம்ம வைக்கக்கூடாது, இதை ஒரு தட்டை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம அது வெந்து வரும்போது இந்த ஆவி பட்டு இது உள்ள தண்ணியெல்லாம் இறங்கக்கூடாது. அதனால் இதை வந்து இப்படி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம குக்கருடைய மூடியை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும். பாருங்கள், இதை மூடி விசில் போட்டாச்சு. இப்போ இது வந்து ஒரு 4 விசில் வரணும். 4 விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள் குக்கர் ப்ரெஷர்லாம் அடங்கி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நம்மளுடைய இந்த களி சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை வெளியே எடுத்து இதுக்கு ஒரு நெய் விட்டு முந்திரி தாளித்து போட்டுடலாம். நீங்கள் இந்த தேங்காய் துருவில் வந்து நெய்யில் போட்டும் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த வெல்லம் தண்ணி நம்ம கொதிக்க வைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போவே கூட இந்த தேங்காய் துருவலையும் அதோடு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா இந்த அரிசியை போட்டு நல்லா கலக்கவும் செய்யலாம். அப்படியும் பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு இது கூட நான் ஒரு 10 முந்திரியை வந்து இந்த மாதிரி 2 உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் வந்து இதோடு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதையும் வந்து நல்லா வறுத்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டே முந்திரியை போட்டுட்டோன்னா முந்திரி சீக்கிரமாக செவந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காவை போட்டு தேங்காவை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த முந்திரியை போட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய தேங்காய் முந்திரி எல்லாமே வந்து நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய களி வேக வச்சு எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இதெல்லாம் நல்லா இந்த நெய்யோட நல்லா மிக்ஸ் ஆகி வர நேரத்தில் இதில் சும்மா கொஞ்சோண்டு ஒரே ஒரு பிட்டு பச்சை கற்பூரம் இதை வந்து இதோட ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும். இந்த பச்சை கற்பூரத்தை ஆட் பண்ணுனா நம்ம சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுல இது ஒரு பச்சை கற்பூரம் ஆட் பண்ணி வச்சோன்னா ரொம்ப விசேஷம். அதனால் இந்த பச்சை கற்பூரத்தை கடைசியாக இதில் நல்லா போட்டு கொஞ்சோண்டு தான் ஒரே ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதை நம்ம கையில் நசுக்கி அப்படியே இதில் கலக்கி விட வேண்டியது தான். நம்மளுடைய திருவாதிரை களி பாருங்கள் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு பாருங்கள். அப்படியே இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். நம்ம அரிசியெல்லாம் கூட நல்லா வெந்து நல்லா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டியது தான். நல்லா இதை கலக்கி விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வந்து ஒரு 2 கலக்கி விட்டுற வேண்டியது தான். நல்லா கலக்கிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய திருவாதிரை களி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே அளவோட உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்கு வித் கௌரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அட் தி சேம் டைம் எல்லோரும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க. ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.